என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதோ நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததன் காரணம் சாத்தானையும் அவனுடைய செய்கைகளையும் அழிக்கும்படியா, அவனுடைய காரியங்களை அழிக்கும்படியா சிலுவையிலே சாத்தான் மீது வெற்றி சிறந்தார். எனக்கு அருமையானவர்களே, வெள்ளம் போல சாத்தான் படையெடுத்து வந்தாலும் அவனுக்கு விரோதமாக ஆவியானவர் கொடியேற்றுவார். சாத்தானை விரோதம் செய்து சாத்தானை ஏற்று நில்லுங்கள், சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்த சாத்தானை ஏற்று நில்லுங்கள், அப்போது உங்களுக்கு ஓடி போவான் என்று பேர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும், அவன் மீது வெற்றி எடுக்க வேண்டும். அதற்கு உறுதியான இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. என்னாகமம் 23:23 உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு எளிது. என்னாகமம் 23:23 நீங்கள் சாத்தான் மீது வெற்றி எடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஆகினால்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அந்த ஆவியானவர் அந்த சாத்தானின் ஆவிகளை, அசுத்த ஆவிகளை விரட்டுவார். இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்டுங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவீர்கள் என்று மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசியுங்கள், ஏற்று நில்லுங்கள், வெற்றி எடுங்கள். ஜெயம் உங்களுக்கு. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால். God bless you.